நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி. ஆமேன். நாம் தினந்தோறும் மண்ணை மிதிக்கிறோம். அந்த மண்ணிற்கு எந்தவித இம்பார்ட்டன்ட் தருவது கிடையாது. நம் காலில் மிதிக்கின்ற இந்த மண்ணை ஒரு விசேஷமான ஒரு பொருளாக எடுத்து உங்களையும் என்னையும் உருவாக்கினார் நம் தேவன். நாம் உண்மையில் மண்ணாக இருக்கிறோம். கடைசியாக மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான். இந்த மண்ணிலிருந்து தங்கம், இரும்பு, பிளாட்டினம் மற்றும் விலை உயர்ந்த எண்ணிலடங்கா ரசாயன பொருட்களும் கிடைக்கிறது. மனிதன் உடலில் காணப்படும் ரசாயன பொருட்களும் மண்ணில் காணப்படும் ரசாயன பொருட்களும் ஒன்றாக காணப்படுகிறது என்று சயின்ஸ், விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆகவே மண்ணில் இருந்துதான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பது நிரூபணமாகிவிட்டது. பிரியமானவர்களே, தேவன் உலகில் எல்லா சிருஷ்டிகளையும் உருவாக்கின பின்புதான் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அந்த விசேஷ மனிதனுக்குள் தமது ஜீவ சுவாசத்தை ஊதினபடியால் அவன் ஜீவன் ப்ளஸ் ஆத்மாவாகிறான். தேவனுடைய ஜீவனையே பெற்றவன் இந்த ஜீவன் மனிதனின் ஆவியாகும். அந்த சுவாசம், காற்று, அந்த ஆவி தேவனுடையதாக இருப்பதனால் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த ஆவி தன்னை படைத்த தேவனிடமே திரும்புகிறது என்று உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தினமும் மண் என்று நினைவு கூற வேண்டும். அந்த மண்ணை தினமும் உங்கள் கால்களால், செருப்பால், ஷூவால் மிதிக்கிறீர்களே, அந்த மண் தான் நாம் என்று தினமும் நினைவு கூற வேண்டும். நீங்கள் தினமும் நான் ஒன்றுமில்லை, சாதாரண மனிதன், நான் ஒரு பிரயோஜனமற்ற மண் என்று தன்னை தாழ்த்தும் போது மட்டுமே உங்களை மகிமையான சிருஷ்டியாக தேவன் உருவாக்க முடியும். அதன் பிறகு அழியா ஜீவனுள்ள தமது சுவாசத்தை தனது நித்திய நித்தியமாக அவரோடு கூட ஆளுகையும் தருகிறார். தேவன் ஆதாமிடம் சொன்னது ஆண்டுகொள் என்றார். ஆம், நீங்களும் ஆள பிறந்தவர்கள் நித்தியத்தில். ஆமேன். God bless you.